வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஆர்.வி. ஜானகிராமனின் நினைவு தினம். திமுக மற்றும் காங்கிரசார் மலர் தூவி மரியாதை. நடுரோட்டில் திடீரென தீப்பிடித்த இருசக்கர வாகனம், பதறியடித்து ஓடிய பொதுமக்கள். பிலிப்பைன்ஸ் காதலியை கரம் பிடித்த புதுவை இளைஞர், தமிழ் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற திருமணம். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் மோடி, காரைக்காலில் பாஜகவினர் கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் ஜானகிராமனின் மகன் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் திமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர். புதுச்சேரி மரப்பாலம் மின் நிலைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இழப்பீடு தொகையினை வழங்கினார். கடந்த மார்ச் மாதம் புதுச்சேரி தேங்காய் திட்டு மரப்பாலம் மின் நிலைய சுற்றுச்சுவர் ஒட்டிய வாய்க்காலை சீரமைக்கும் பணியின் போது எதிர்பாராத விதமாக நடைபெற்ற விபத்தில் ஊழியர்கள் பாக்யராஜ், ராஜேஷ் கண்ணன், அந்தோணிசாமி, கமலஹாசன், பாலமுருகன் ஆகியோர் உயிரிழந்தனர். சீனிவாசன், பாலமுருகன், குணசேகரன் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் உயிரிழந்த 5 நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்த 3 நபர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் ரங்கசாமி சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரசு செயலர் ஆஷிஷ் மாதவ் ராவ் மோரே, பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயந்த்குமார் ரே, பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வருகின்ற 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பிள்ளைகளுக்கு தேவையான புத்தக பை மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் உட்பட பல்வேறு பொருட்களை வாங்க சண்டே மார்க்கெட்டில் பிள்ளைகளுடன் பெற்றோர்கள் குவிந்ததால் சண்டே மார்க்கெட்டில் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி சுற்றுலா தலமாக இருந்தாலும் புதுச்சேரிக்கு பெருமை சேர்ப்பது பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்து செயல்பட்டு வரும் சண்டே மார்க்கெட் தான். வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை செயல்படும் இந்த சண்டே மார்க்கெட்டில் அப்பா அம்மாவை தவிர அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்கின்றனர். அந்த அளவிற்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பொருட்களை கொண்டு வரும் வியாபாரிகள் அதனை சண்டே மார்க்கெட்டில் வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த பொருட்களை வாங்க புதுச்சேரி மட்டுமின்றி கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களும் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளும் ஆவலாக சண்டே மார்க்கெட்டை சுற்றி பார்த்து தங்களுக்கு தேவையான பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இந்த நிலையில் வருகிற 12ஆம் தேதி கோடை விடுமுறை முடிந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இதற்காக பிள்ளைகளுக்கு தேவையான புத்தகப்பை, வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வாங்க பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடன் சண்டே மார்க்கெட்டில் குவிந்தனர். இதனால் சண்டே மார்க்கெட்டில் வைத்திருக்கும் கடைகளை விட கூடியிருந்த மக்கள் கூட்டம் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாகவே இருந்தது. பொருட்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் முண்டியடித்து வாங்கியதால் சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சண்டே மார்க்கெட்டில் திரண்ட பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு தேவையான ஆடைகள், ஆபரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். மேலும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதியதால் காவல்துறையினரும் பெருமளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.
புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஆர்.வி. ஜானகிராமன் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே.வி.எஸ். ஆறுமுகம் அன்னதானம் வழங்கினார். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே.வி.எஸ். ஆறுமுகம் அலுவலகம் அமைந்துள்ள லெனின் வீதியில் ஆர்.வி. ஜானகிராமனின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் தலைமையில் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் சித்து, தொகுதி பொருளாளர் சந்திரேஷ்குமார், மருத்துவர் அணி செயலாளர் கைலாஷ், தொகுதி துணை செயலாளர் தமிழ்மணி, திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் சந்துரு, திமுக மாநில பிரதிநிதி சந்துரு, முன்னாள் திமுக தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் ராமலிங்கம், தொழிலாளர் முன்னேற்ற சங்க முன்னாள் நிர்வாகி கலியசாமி, திமுக கிளை நிர்வாகிகள் முத்து, தக்ஷணாமூர்த்தி, சுகுமார், சக்திவேல், ஏழுமலை, பாபு, கமல், பாலா, குமரன், ஜே.பி. ஜோசப், ஸ்டீஃபன் ராஜ், பீட்டர் ராஜு, கண்ணன், முருகேசன், சபரி, அண்ணாமலை, சோமு, ஸ்ரீதர், ஜார்ஜ், கதிரவன், ஜான் குலோத், முருகன், சையது, கணபதி, இளங்கோ, அந்தோனி, செல்வம், டேவிட், அருள், தோப்பு கணேசன், ஸ்டாலின், விமல், சரவணன், பாஸ்கரன், அப்பு, பகலவன், காத்தவராயன், சந்திரன், அசோக் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக நவீன ரோபோட்டிக் இயந்திரம் மூலம் பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கும் மையத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி வெங்கடா நகரில் டாக்டர் வசந்தராஜ் சிகிச்சை அளிக்கும் எல்ராய் பிசியோதெரபி மையத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக நவீன ரோபோட்டிக் இயந்திரம் மூலம் பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கும் மைய திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ரைமோ எனப்படும் புதிய ரோபோட்டிக் இயந்திரத்தை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மதர் தெரேசா பிசியோதெரபி கல்லூரி முதல்வர் டாக்டர் சுப்ரியா, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பியல் மருத்துவர் வெங்கட் உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பங்கேற்றனர். எலும்பு முறிவு, சேதம், நரம்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள், பக்கவாதம், முடக்குவாதம், பார்க்கின்சன்ஸ் நோய் உள்ளிட்ட உடல் உறுப்புகளின் இயக்கத்தில் ஏற்படும் அனைத்து வகையான பாதிப்புகளுக்கும் மருந்துகளோடு பிசியோதெரபி சிகிச்சையும் மிகவும் இன்றியமையாதது. அந்த வகையில் பிசியோதெரபி சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் நோயாளிகள் தங்களது சிகிச்சையினால் ஏற்படும் முன்னேற்றங்கள் மற்றும் மாற்றங்கள் ரியல் டைம் ஃபீட்பேக் மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி முறையில் இந்த இயந்திரத்தின் மூலம் துல்லியமாக அறிந்து கொள்ள முடிகிறது. தற்போது துவங்கப்பட்டுள்ள அதிநவீன ரோபோட் இயந்திரம் மூலம் நோயாளிகள் நேரடியாகவே தங்களின் சிகிச்சை முறையை அறிந்து கொள்ள முடியும். அதே நேரம் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சைகள் குறித்த விவரங்கள் அனைத்தும் நோயாளிகளின் கைபேசிக்கு அனுப்பப்படுவதால் நோயின் தன்மையையும் அதிலிருந்து மீண்டது குறித்த மன திருப்தியையும் இந்த ரோபோட்டிக் இயந்திரம் அளிக்கிறது. இதுபோன்ற இயந்திரங்கள் நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் மட்டுமே உள்ளது. இருப்பினும் புதுச்சேரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ரோபோட்டிக் இயந்திரம் அனைத்து தரப்பு மக்களும் எளிதாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள மிக குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஓகேண்ணா. ஒரு robotics and AI intelligence யூஸ் பண்ணி they are using augmented and virtual reality to improve patient care with relevant to physiotherapy. 10 ஆண்டுகள் காதலித்த பிலிப்பைன்ஸ் நாட்டு காதலியை தமிழ் பாரம்பரிய முறைப்படி கரம் பிடித்த புதுச்சேரி இளைஞர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் வெங்கட்ராம். பிடெக் படித்த இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்றார். அவர் அங்கேயே தங்கி பணிபுரிந்து வந்தார். அப்போது பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த கிலேசி பெத் சிம்பானன் ஓபா என்ற பெண்ணுடன் வெங்கட்ராமிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இருவரும் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். பின்னர் பணி முடிந்து வெங்கட்ராமன் மீண்டும் சொந்த ஊரான புதுச்சேரிக்கு திரும்பினார். ஆனாலும் 2 பேரும் தொலைபேசி மூலம் பேசி தங்களது காதலை வளர்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இருவரும் காதலிப்பதை தங்களது வீட்டாரிடம் தெரிவித்துள்ளனர். இதற்கு இரு வீட்டார்களும் சம்மதமும் தெரிவித்தனர். இதனையடுத்து
10 ஆண்டு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக முடிவு செய்யப்பட்டு புதுச்சேரியை சேர்ந்த வெங்கட்ராமிற்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த கிலேசி பெட் சிம்பானன் ஓபாவிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு பொன்னுமாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இதில் மணப்பெண் தமிழ் முறைப்படி கூரை சேலை கட்டி புரோகிதர் வைத்து மந்திரங்கள் ஓத சாஸ்திர சம்பிரதாயத்துடன் திருமணம் நடைபெற்றது. இதில் இரு வீட்டார்களின் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மணமக்கள் மீது அர்ச்சனை தூவி வாழ்த்தினர். மேலும் திருமணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு காலை உணவும் தாம்பூலமும் வழங்கப்பட்டது. பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து பெண்ணின் உறவினர்கள் திருமணத்தை காணும் வகையில் இணையதளம் மூலமாக நேரடி காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நரம்பியல் பிரச்சனை கண்டறியவும் சிகிச்சை அளிக்க நவீன சிகிச்சை முறைகள் வந்துவிட்டது. அப்போலோ டாக்டர் ஸ்ரீகாந்த் சீனிவாசன் தகவல். புதுச்சேரி நூறடி சாலை என்டி மஹால் எதிரில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனை தகவல் மையத்திற்கு வந்த நரம்பியல் மருத்துவர் ஸ்ரீசாந்த் ஸ்ரீனிவாசன் கூறுகையில், மத்திய நரம்பு மண்டலமான மூளை, முதுகு தண்டுவடம் மற்றும் புறநரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் தற்போது பரவலாக உள்ளது. பிறருக்கு பரவாத நரம்பு சார்ந்த நோய்கள் அதிகமாகவும் மற்றவர்களுக்கு பரவக்கூடிய மூளை தொற்று நோய்கள் குறைந்தும் வருகிறது. சமீபத்தில் நரம்பியல் நோய்களை அறியும் முறை, சிகிச்சை முறைகளில் பல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. உலக அளவில் 5 பேரில் ஒருவருக்கு மைக்ரேன் மற்றும் தலைவலி பிரச்சனை உள்ளது. வலிப்பு பிரச்சனைக்கு மருந்துகள், சிகிச்சைகள் மிக வேகமாக முன்னேறி வருகிறது. பக்கவாத அறிகுறி தென்பட்ட 3 முதல் 4.5 மணிக்குள் உறைந்த இரத்த கட்டிகளை தகர்க்கக்கூடிய மருந்துகள் புதிதாக வந்துள்ளது. மருந்துகளால் செய்ய முடியாது என்றால் கதீட்டர் பயன்படுத்தி மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி செய்யலாம். பக்கவாதத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய ஸ்பாட்சிட்டியை போடாக்ஸ் ஊசி மூலம் ஓரளவிற்கு குணப்படுத்தலாம். அல்சைமர், அதனுடன் தொடர்புடைய டிமென்ஷியா ஏற்பட்டால் ஞாபக சக்தி, பேச்சு கண்டறிதல், வழியறிதல், திட்டமிடுதலில் பிரச்சனைகள் ஏற்படும். மூளையில் BET ஸ்கேன் மூலம் இந்த நோயை ஆரம்பத்தில் அறிய முடியும். சர்க்கரை நோயாளிகளை தாக்கக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனை, டயாபெட்டிக், நியூரோபதி பிரச்சனைகளுக்கு நன்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பல முறைகள் வந்துவிட்டது என தெரிவித்தார். முதியோர் மருத்துவர் டாக்டர் பிரியங்கா ராணா பத்கிரி கூறுகையில், 60 வயதிற்கு மேற்பட்டவர்களின் உடல்நல பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதில் முதியோர் மருத்துவம் முதியோர்களுக்கு ஏற்படும் உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள், பக்கவாதம், நீரிழிவு உள்ளிட்ட நோய்களுக்கு வழக்கமான மருத்துவர்கள் சிறந்த கவனிப்பு வழங்கினாலும் முதியோர் தேவைகளை நிர்வகிப்பதில் முதியோர் மருத்துவர்கள் சிறப்பு கவனம் செலுத்துவர் என தெரிவித்தார். வணக்கம், என் பெயர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன். நான் இங்கே பாண்டிச்சேரியில் அப்பல்லோ இன்ஃபர்மேஷன் சென்டரில் இந்த மருத்துவ முகாம் நடத்துறதுக்காக வந்திருக்குவேன். ஸோ இல்லை என்றால் நீங்கள் அப்பல்லோ ஆன்லைன் ஆப் மூலமாகவோ, ஸோ உங்களால் அந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு வர இயலாமல் இருந்தால் நீங்கள் அந்த அப்பல்லோ ஆன்லைன் ஆப் மூலமாக எங்களை கன்சல்ட் பண்ணிக்கொண்டு. பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் காலை முதல் தொடங்கி நடைபெற்றது. பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். அதன்படி கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளின் பதவி காலம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வழக்கறிஞர்களுக்கு இடையே பிரச்சனைகள் உருவானது. ஆனால் அதையும் மீறி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற இருந்த தேர்தலுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் நீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களுடன் தேர்தல் நடத்தலாம் என்றும் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த தேர்தலில் மொத்தம் 1033 வழக்கறிஞர்கள் வாக்களித்தனர். தலைவர் பதவிக்கு அண்ணாதுரை, பாலசுந்தரம், பச்சையப்பன், ரமேஷ், சாய் ராஜகோபால், சுப்பிரமணியன் ஆகிய 6 பேர் போட்டியிடுகின்றனர். தலைவர் பதவிக்கு கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் இந்துமதி புவனேஸ்வரி துணைத் தலைவராகவும் மற்றும் 10 செயற்குழு உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு 3 பேரும், பொருளாளர் பதவிக்கு 3 பேரும், இணை செயலாளர் பதவிக்கு 8 பேரும் போட்டியிடுகின்றனர். தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஓய்வு பெற்ற நீதிபதியும் புதுச்சேரி அரசு சட்டத்துறை செயலருமான செந்தில்குமார் மேற்பார்வையில் நடைபெற்றது. தேர்தலில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. தேர்தலையொட்டி நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. Serial number 62M.
புதுச்சேரியில் நடுரோட்டில் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த புத்துப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் சூர்யா. இவர் இந்திரா காந்தி சிலையிலிருந்து புதுச்சேரி நெல்லித்தோப்பு மார்க்கெட் எதிரே வந்து கொண்டிருந்தார். அப்போது சூர்யா ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த இளைஞர் சுதாரித்துக் கொண்டு அவசரமாக இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கினார். சிறிது நேரத்தில் இருசக்கர வாகனம் முழுவதும் மலமளவென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை அடுத்து அருகில் இருந்த வியாபாரிகள், பொதுமக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயற்சி செய்தனர். இருப்பினும் இருசக்கர வாகனம் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. இதுகுறித்து தீயணைப்பு துறைக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் இருசக்கர வாகனத்தின் மீது தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் இருசக்கர வாகனம் முழுவதும் எரிந்து எலும்பு கூடானது. மேலும் சாலையில் சென்றவர்கள் இருசக்கர வாகனம் எரிவதை கண்டவுடன் ஆங்காங்கே நின்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர் சூர்யாவிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பெட்ரோல் டேங்க் முழுவதும் பெட்ரோல் நிரப்பி வைத்திருந்ததாகவும் வெயிலும் அதிகமாக இருந்ததால் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்திருக்கலாம் என தெரிய வருகிறது. மேலும் இதுகுறித்து அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வரும்போது திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிச்சை வீரான்பேட் பகுதியில் ஜூடோ காய் கராத்தே சங்கத்தின் அங்கமான PM மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் இலவச கோடைக்கால பயிற்சி முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது. அகில இந்திய கராத்தேவின் தந்தையான சென்சாய் கராத்தே தியாகராஜனை தலைவராகவும் உலக கராத்தே சம்மேளனத்தின் நடுவர் சென்சாய் முத்துராஜை பொதுச் செயலாளராகவும் கொண்டு செயல்பட்டு வரும் ஜூடோகாய் கராத்தே சங்கத்தின் அங்கமான பவர் பஞ்ச் கராத்தே ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் PM மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி பிச்சை வீரான்பேட்டில் உள்ள YLC கபடி மைதானத்தில் இயங்கி வருகிறது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சியினை பெற்று வந்தனர். இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தலைவர் சென்சாய் மனோகரன் ஏற்பாட்டில் சான்றிதழ் மற்றும் அடுத்த நிலைக்கான வண்ண நிற பட்டையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், புதுச்சேரி மகிவருணா காட்டன்ஸ் மேனேஜிங் டைரக்டர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புமிக்க தற்காப்பு கலையை திறம்பட செய்து காண்பித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சீனியர் சென்சாய் ஜூடோகாய் கராத்தே சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சத்யா கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் சென்சாய்கள் காதர் மொய்தீன், கண்ணன், லெனின், விஷ்ணு, மோகனப்பிரியா, அரவிந்தன், தரணிதரன், தருண், தேவநாதன், சஞ்சய், தினேஷ் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அகாடமியின் பொருளாளர் ஈஸ்வரி மனோகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார். கலர் பெல்ட் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் இங்க பாருங்க. புதுச்சேரி சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கோடைக்கால இலவச பயிற்சி முகாம் வில்லியனூர் மணவெளியில் நடைபெற்றது. வில்லியனூர் மணவெளியில் லயம் புதுச்சேரி சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கவிஞர் புதுவை குமார் தலைமை ஏற்றார். சமூக சேவகர் கருணாகரன் முன்னிலை வகித்தார். வில்வம் ஃபவுண்டேஷன் தசரதன், சமூக சேவகி மணவெளி பிரியா, சமூக சேவகி ராணி, புதுவை பல்கலைக்கழக துணை பேராசிரியர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர். பெற்றோர்கள் சார்பில் மணக்குள விநாயகர், துணை பேராசிரியர் ரமாதேவி நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிலம்பம் ஆசிரியர் லயம் அன்புஜெகன் சிறப்பாக செய்திருந்தார். பயிற்சி பெற்ற மாணவர்கள் சிலம்பம் சுழற்சி தங்கள் திறமையை வெளிப்படுத்தி சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டனர். வேலை வாய்ப்பு முகாம் வச்சு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்குறோம். நீங்க இப்ப ரன்னிங் போனாலும் அரவே தம்பி கூட இது பண்ணல அவனை ஹோல்ட் பண்ணு. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட்: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 இன்ச் UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector இவை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்கை இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃபை ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழா நடைபெறுவதற்காக கடந்த மாதம் 21ஆம் தேதி சன்னதியிலிருந்து புறப்பட்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் சென்று புனித நீர் திரட்டி வந்தனர். அதனைத் தொடர்ந்து சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ சக்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அம்மனுக்கு சாகை வார்த்தல், மாலை ஸ்ரீ திரௌபதி அம்மன் சன்னதியில் உள்ள கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து கொடியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்தந்த உபயதாரர்கள் மற்றும் பொது உபயதாரர்கள் மூலம் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி புறப்பாடு நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை முன்னிட்டு காலை ஸ்ரீ வேத விநாயகர் கோவிலில் இருந்து ஜலம் திரட்டி வந்து சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், பன்னீர், தேன், இளநீர், பழ வகைகள், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிறகு படுகளத்திற்கு சுவாமிகள் புறப்படுதல், அரவான் படுகளம் கொண்டு செல்லுதல், அரவானுக்கு உதிரம் சாதம் கொண்டு செல்லுதல், படுகள நிகழ்ச்சி, தீக்குழிக்கு அக்னி கொண்டு செல்லுதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது. பூகரகம் சாமிகளுடன் பக்தர்கள் சென்று அக்னி குண்டத்தில் தீ மிதித்து திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு திருவிழாவினை நேரில் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு விழா குழுவினர் மூலம் மரியாதை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவல் வாரிய தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் கமலாஜோதி என்கிற அமுல், பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர் கலையரசி கண்ணன் மற்றும் உபயதாரர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
அன்னதானம் வழங்கிய பல் மருத்துவர். நவீன உலகில் இளைஞர்கள் தங்களது பிறந்த நாளை நண்பர்களுடன் குத்தாட்டம் போட்டு நள்ளிரவில் வீட்டிலும் நடு ரோட்டிலும் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்கின்றனர். இதனால் பிறந்தநாள் பார்ட்டி கொண்டாடுபவர்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு அக்கம் பக்கத்து வீட்டிற்கும் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் இருந்து வருகின்றனர். ஆனால் சிலர் மட்டுமே இன்றும் கோவிலுக்கு செல்வது, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதுமாய் இருந்து வருகின்றனர். பெரும்பாலான இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் பாரம்பரியமாக கொண்டாடுவது கிடையாது. அந்த வகையில் இதற்கெல்லாம் மாற்றாக புதுச்சேரி காவல்துறை உதவி ஆய்வாளர் சண்முகவேல் மகன் பல் மருத்துவ மாணவன் சரண் சாய் கல்யாண் தனது பிறந்த நாளை வீட்டில் தாய் தந்தையிடம் ஆசி பெற்று சமூக சேவகர்களை அழைத்து வந்து கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையின் எதிரில் நோயாளிகளுக்கும் உதவியாக வந்தவர்களுக்கும் உதவும் வகையில் அசைவ விருந்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மனித உரிமை பாதுகாப்பு மாநில பொருளாளர் டாக்டர் மஸ்தான் வலிபாய், விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விஸ்வநாதன், புதுச்சேரி மாநில தன்னார்வ தொண்டு நிறுவன கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். நரேந்திர மோடி 3வது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்றதை கொண்டாடும் விதமாக காரைக்காலில் பாஜக இளைஞரணி சார்பில் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாட்டின் 18வது மக்களவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றுள்ளது. நேருவிற்கு பின்னர் 3வது முறையாக பொறுப்பேற்று பிரதமர் மோடி உலகத்தின் பார்வையை தன் பக்கம் திருப்பியுள்ளார். இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் காரைக்காலில் பாஜகவினர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக காரைக்காலில் உள்ள சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தில் பாஜக இளைஞரணி சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதனை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். முன்னதாக பிரதமர் மோடி நீண்ட ஆயுளும் நலமுடன் வாழ வேண்டி பிரார்த்தனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ், இளைஞரணி தலைவர் ஹரிஹரன், இளங்கோவன் உட்பட இளைஞரணி நிர்வாகிகள், மாவட்ட பாஜக பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் கடந்த 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. இதனையடுத்து டெல்லியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பதவியேற்றனர். தொடர்ந்து பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்றதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் பாஜகவினர் நெடுங்காடு கடைத்தெரு, காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் மற்றும் திருநள்ளாறு கடைத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். பின்னர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் பாரத் மாதா கி ஜே, நரேந்திர மோடி வாழ்க என்றும் கோஷம் எழுப்பியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் புதுச்சேரி மாநில, காரைக்கால் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். காரைக்காலில் ஃபிட்னஸ் ஜோன் சார்பில் மிஸ்டர் சவுத் இந்தியா ஆணழகன் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஃபிட்னஸ் ஜோன் சார்பில் கடற்கரை மேடையில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்திய ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என 5 மாநிலங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியானது எடை பிரிவிற்கு தகுந்தாற்போல் 6 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்தியா பரிசை ஓவரால் சாம்பியனாக மதுரையை சேர்ந்த துரை முதல் பரிசை தட்டி சென்றார். மேலும் ஆணழகன் போட்டியை காண ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் கடற்கரையில் குவிந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் RV ஜானகிராமனின் நினைவு தினம். திமுக மற்றும் காங்கிரசார் மலர் தூவி மரியாதை. நடுரோட்டில் திடீரென தீப்பிடித்த இருசக்கர வாகனம், பதறியடித்து ஓடிய பொதுமக்கள். பிலிப்பைன்ஸ் காதலியை கரம் பிடித்த புதுவை இளைஞர், தமிழ் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற திருமணம். 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றார் மோடி, காரைக்காலில் பாஜகவினர் கொண்டாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.